கரூர் நெரிசல் வழக்குகளின் விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோத்தகி, பி வில்சன் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். கரூர் நெரிசல் சம்பவத்தில் எஸ்ஐடி விசாரணைக்கு தடை கோரிய தாவேகாவினுடைய மனு என்பது விசாரணைக்கு வந்திருக்கிறது. எஸ்ஐடி விசாரணையை எதிர்த்து தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்திருந்தார். சிறப்பு புலனாய்வு குழு அமைத்த ஹைகோர்ட் உத்தரவுக்கு எதிராக தாவேக சார்பில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் வழக்கறிஞர்கள் தாமா சேஷாத்ரி, கோபால் சங்கர் நாராயணன் ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை, பாஜக நிர்வாகி ஜிஎஸ் மணி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. கரூர் நெரிசல் தொடர்பான வழக்குகளின் விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான 5 வழக்குகளினுடைய விசாரணை என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி, அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோத்தகி, பி வில்சன் ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். விவரங்கள் ராமகிருஷ்ணன். அதாவது விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி நடத்திய மாபெரும் அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பான வழக்குகள் என்பது தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.பி. அஞ்சாரியா அமர்வு முன்பு இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சற்று முன்பு துவங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று கோரி தாவேகா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இது அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. மூன்றாவதாக, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவருடைய கணவர் செல்வராஜ் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு. நான்காவதாக, கரூரில் தாவேகா தலைவர் விஜயினுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 13 வயது சிறுவன் உயிரிழந்தான். அந்த சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதே போன்று ஐந்தாவதாக, பிரபாகரன் என்பவர் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனுவும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாவேகா சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் பிரச்சாரத்திற்காக பல்வேறு கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் வழக்கில் எதிர் மனுதாரராக இல்லாத ஒருவரை நீதிமன்றம் நேரடியாக விமர்சித்திருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை விஜய் மீது கூறியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் என்று தனது வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் தாவேகா சார்பில் ஆஜராகியிருக்கின்ற வழக்கறிஞர். 5 வழக்குகள் மொத்தமாக இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. சற்று முன்புதான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக நீதிபதிகள் கண்டிப்பாக இந்த சம்பவம் என்பது 41 பேர் பலியாகியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது முக்கியமான ஒரு சம்பவமாக இருப்பதால், நாட்டையே ஒலிக்கிய ஒரு சம்பவமாக இருப்பதால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிப்பாக பல்வேறு விதமான கேள்விகளையும் கேட்க இருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு முடிவில் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன செய்ய போகிறார்கள். 5 மனுக்களையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க போகிறார்களா, அல்லது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த விசாரணை குழு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க போகிறார்களா, அல்லது தமிழக அரசு நியமித்திருக்கிற ஒரு நபர் ஆணைய குழு செயல்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க போகிறார்களா என்பது தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சங்கள் தொடர்பாக அனைத்து தரப்பினரும் தங்களது வாதங்களை வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழக அரசு சார்பிலும் வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்யாமல் இருந்தாலும் கூட
முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கில் நீதிபதிகள் ஏதாவது கேள்விகளை கேட்டால் அதற்கு பதிலளிப்பதற்காக தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.